தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமித்ஷாவுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துகின்றார். அமித்ஷாவுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பாஜகவின் இரண்டாவது தலைவராக இருப்பவர் அமித்ஷா. இவர் மத்திய உள்துறை அமைச்சராக உள்ளவர். இந்தியா முழுவதும் பாஜகவை வளர்ப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறார். தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் இருந்து வருகிறது. இந்த 4 ஆண்டுகளில் திமுக அமைச்சர்கள் கோடி கோடியாக கொள்ளையடித்து சொத்து சேர்த்துள்ளார்கள். அமலாக்கத்துறை தமிழக அமைச்சர்கள் வீடுகள் மீது நடவடிக்கை எடுத்து சோதனை செய்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் உதயநிதியின் நண்பர் ரத்தீஷ் வீட்டிலும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய உறவினர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இதில் ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன் இருவரும் வெளிநாடு தப்பி ஓடிவிட்டனர். இந்த 2 பேரும் உதயநிதியின் பினாமி என்று கூறப்படுகிறது. உதயநிதியை மையமாக வைத்து அமலாக்கத்துறை சோதனை நடத்துகிறது. உதயநிதியை அமலாக்கத்துறை சுற்றி வளைத்துள்ளது. இந்த சூழ்நிலையில் தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் கடந்த 4 ஆண்டு காலமாக புறக்கணித்து வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த ஆண்டு டெல்லியில் நடைபெறுகிற கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். மத்திய அரசை குளிர்விப்பதற்காகவே இவ்வாறு செய்கிறார் என்று கூறப்படுகிறது. மேலும் டெல்லி செல்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாஜக மூத்த தலைவர் அமித்ஷாவை ரகசியமாக சந்தித்து பேச உள்ளதாக கூறப்படுகிறது. தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை காப்பாற்றுவதற்காக பாஜக மூத்த தலைவர்களையும் சந்தித்து பேச உள்ளார் என்று கூறப்படுகிறது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்து பேச உள்ளதாக கூறப்படுகிறது.